சரிகமபா திவினேஷ் அபிஷேகாவிற்கு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன லெட்டர், என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் ஃபினாலே வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு ஃபினாலேக்கு முன்னாடி ஃபினாலேக்கு செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் எல்லாத்துக்குமே அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள், அது மட்டும் இல்லாமல் செட்டில் இருக்கக்கூடியவங்க, ஜட்ஜஸ், இது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் அப்படின்னு எல்லோருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி வந்த வண்ணம் இருக்காங்க. அந்த வகையில் இதற்கு முந்தைய சீசனில் இருந்த நிறைய பேருமே அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் முன்னாள் சீசன் வின்னரான திவினேஷ் அவர்கள் அவருக்கு பிடித்த பிளேயரான அபிஷேகா அவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஒரு லெட்டர் மூலியமாக பரிசளிச்சிருக்காரு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக அவர் எதனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோங்க. அண்ட் அவரை மாதிரியே இந்த போட்டியை ஜெயிச்சாதான் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்க. அண்ட் அபிஷேகா அவர்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே நிறைய போட்டிகளில் பாடியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய போட்டிகளில் 2 பேரும் ஜோடி சேர்ந்தே பாடியிருக்காங்க. இவங்களா அவங்களா அப்படின்னு போட்டி போட்டும் பாடியிருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க செட்டில் இவங்க 2 பேத்துக்குமே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஒரு நல்ல அண்ணன் தங்கையாக இவங்க 2 பேருமே அந்த இடத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியை வெளிப்படுத்தி இருந்திருக்காங்க. அண்ட் அப்படியே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை மாதிரியே கஷ்டப்படக்கூடிய குடும்பம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இது மாதிரியான ரீசன்ஸ்னால அபிஷேகா மேலே ஒரு ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது திவினேஷ் அவர்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க கூட சேர்ந்து பாடுறதுக்கு கூட ஒத்துக்கிட்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக தான் அந்த பொண்ணு செலக்ட் ஆன உடனேயே அவங்களுக்கு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் திவினேஷ் அவர்கள் குறிப்பாக என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அபிஷேகா நீங்கள் ஃபினாலே செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவன் உண்மையாலுமே நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். அட் ஃபைனலி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஃபினாலே டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நர்வஸ் இருக்கும். டிக்கெட் டு ஃபினாலே அதில் உங்ககிட்ட என்னால் உணர முடிஞ்சிச்சு. நீங்கள் பயங்கர நர்வஸில் இருந்தீங்க. இதற்கு முன்னாடி இருந்த சீசன்லையும் இது எல்லாமே இருந்திருக்கு, நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ப்ளீஸ் நீங்கள் வந்து இதை ஃபினாலே ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடாதீங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது, நீங்கள் உண்டு, உங்கள் பாட்டு உண்டு, இதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு நல்லா பாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சீசனில் வெற்றி பெறுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு லெட்டரில் அவங்க பயப்படுறது அண்ட் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பாட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் இந்த சீசனில் அபிஷேகா ஜெயிக்கணும் அப்படின்னு தினேஷ் அவர்கள் இந்த ஒரு காரியம் பண்ணியிருந்திருக்காரு. இது சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. திவினேஷோட சீசனில் எப்படி நிறைய பேர் வந்து திவினேஷ் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த சீசனில் நிறைய பேர் வந்து அபிஷேகா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் திவினேஷ் அவர்களே அபிஷேகா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அபிஷேகா அவர்கள் டிக்கெட் டு ஃபினாலேயில் இருந்த ஃபியர்லாம் தூக்கி போட்டு ஒரு ப்ராப்பரான சாலிடான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசையாகவுமே இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.